ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் லா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்களா, இல்லை ஜுடிஷியரி ஆஸ்பிரன்ஸாக இருக்கிறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக இந்த டாப்பிக்கை மிஸ் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் கன்ஃபெஷன். கன்ஃபெஷனுங்கிற வேர்டை கன்ஃபிட்டேரி வெரிட்டேட்டம்ங்கிற ஒரு லாட்டின் வேர்டில் இருந்து தான் டெரிவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மீனிங் டு கன்ஃபெஸ் ஆர் அட்மிட் தி ட்ரூத். கன்ஃபெஷியோ ஈஸ்ட் ரெஜினா ப்ரொபேஷனம் அப்படின்னா கன்ஃபெஷன் இஸ் தி குயின் ஆஃப் தி ப்ரூஃப் ஆர் எவிடன்ஸ். நார்மலாக நம்ம ஒரு டாபிக் படிச்சுனா அதில் ஏதாவது லாட்டின் மேக்சிம்ஸ் இருக்கா, டாக்டரின்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதை நம்ம எக்ஸாம்ஸில் நோட் பண்ணோம்னா நமக்கு அதிகமாக ஸ்கோர் கிடைக்கும். கன்ஃபெஷன் இஸ் அன் ஸ்டேட்மெண்ட் மேட் பை தி அக்யூஸ்ட் விச் இன்டெபிலிட்டி பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் இஸ் கில்ட். கன்ஃபெஷன் அப்படின்னா ஒரு அக்யூஸ்டு பர்சன் நான் தான் அந்த குற்றத்தை செஞ்சேன் அப்படின்னு சந்தேகத்திற்கிடமின்றி அவர் ஒத்துக்கிறாரு அப்படின்னா அதுதான் கன்ஃபெஷன் நம்ம சொல்லுவோம். இட் இஸ் அன் அட்மிஷன் ஆஃப் கில்ட். நான் தான் தப்பு செஞ்சேன்னு அவர் அட்மிட் பண்ணிக்கிறாரு. கன்ஃபெஷனுங்கிறது மேபி ஓரலாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ரிட்டனாகவும் இருக்கலாம். அது ரிட்டனாக இருந்துச்சு அப்படின்னா அது கொடுத்து அந்த அக்யூஸ்டு பர்சன்கிட்ட படித்து காட்டி அவர்கிட்ட அதை காட்டி சைன் வாங்கியிருக்கணும். இட் இஸ் நாட் நெசசரி டு கம்யூனிகேட்டட் டு சம் அதர் பர்சன். ஒரு கன்ஃபெஷனுங்கிறது கம்யூனிகேஷனாக தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு நெசசிட்டியும் கிடையாது. ஒரு பர்சன் அவருக்கு அவரே பேசிக்கிட்டாலோ இல்லை அதை பேசிக்கிட்டது வேறு யாராவது ஒரு தேர்ட் பர்சன் கேட்டாலோ அதையுமே நம்ம ஒரு எவிடன்ஸாக ப்ரூவ் பண்ண முடியும். கன்ஃபெஷனுக்கு எவிடென்சரி வேல்யூ எப்படி இருக்குன்னா பெஸ்ட் அண்ட் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸாக இருக்கும். ஏன்னா நோ பர்சன் வில் மேக் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் இன்க்ரிமினேட்டிங் ஹிம். எந்த ஒரு பர்சனும் தன்னைத்தானே நான் தான் குற்றவாளி அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டான். ஸோ இதுக்கான எவிடென்சரி வேல்யூ எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும். கன்ஃபெஷன் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஜுடிஷியல் கன்ஃபெஷன், செகண்ட் ஒன் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன். ஜுடிஷியல் கன்ஃபெஷன் இட் மஸ்ட் பி இன் வாலண்டரி அண்ட் கம்ப்ளீட் அட்மிஷன் ஆஃப் கில்ட். ஒரு அக்யூஸ்டு பர்சன் ஒரு கன்ஃபெஷன் கொடுக்குறாரு அப்படின்னா அது கண்டிப்பாக வாலண்டரியாக இருக்கணும், கம்ப்ளீட் அட்மிஷன் ஆஃப் கில்ட்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் நான் தான் திருடினேன் அப்படின்ட்டு ஒரு கன்ஃபெஷன் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த கன்ஃபெஷனில் தெஃப்ட்டுக்குரிய எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஃபில்ஃபில் ஆகியிருக்கணும். ஏன்னா ஒரு க்ரைம் நடந்ததா தான் அங்கே கன்ஃபெஷன் கொடுக்க முடியும். when the accused admits his guilt directly before the court of law. ஒரு அக்யூஸ்டு பர்சன் கோர்ட்டில் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி கன்ஃபெஷன் கொடுத்தாருனா அதுதான் ஜுடிஷியல் கன்ஃபெஷனாக எடுத்துப்போம். ஜுடிஷியல் கன்ஃபெஷனுக்கு எப்போவுமே எவிடென்சரி வேல்யூ ஹையாக தான் இருக்கும். செக்ஷன் 22 ஆஃப் பாரதிய சாட்சிய அதிநயம், confession made by an accused person is deemed irrelevant in a criminal proceedings when it was obtained by inducement, threat, coercion or promise. ஒரு அக்யூஸ்டு பர்சன் கன்ஃபெஷன் கொடுக்குறாரு, அந்த கன்ஃபெஷன் இன்டியூஸ்மெண்ட், த்ரெட், கோயேஷன், ப்ராமிஸ்னால கொடுத்துருந்தாரு அப்படின்னா கோர்ட்டில் அது irrelevant-ஆக தான் இருக்கும். செக்ஷன் 183 ஆஃப் பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதாவில் ஒரு மேஜிஸ்ட்ரேட் கன்ஃபெஷனை ரெக்கார்ட் பண்ணும்போது என்னென்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு க்ரைம் நடந்துருச்சுன்னா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேட் பண்ணி கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு ட்ரையலே ஸ்டார்ட் ஆகும். ட்ரையல் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஜட்ஜ் அக்யூஸ்ட் பர்சன் கிட்ட கேட்பாங்க, உங்களை யாராவது அடித்து துன்புறுத்தினாங்களா, இந்த கன்ஃபெஷனை நீங்கள் வாலண்டரியாக தான் கொடுக்குறீங்களா, உங்களுக்கு முறையாக சட்ட உதவிலாம் வழங்கப்பட்டுச்சா அப்படின்ட்டு கொஷின் கேட்பாங்க. அந்த டைமில் அக்யூஸ்ட் பர்சன் கன்ஃபெஷன் கொடுத்துட்டா அது வாலண்டரியாக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஜட்ஜு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டா அதை வச்சு மட்டுமே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம். இல்லை அது வாலண்டரியாக இல்லை, ட்ரூத்னஸ் அதில் இல்லை அப்படின்ட்டு ஜட்ஜு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அவர் அந்த கன்ஃபெஷனை எடுத்துக்கவே மாட்டார். கோ அக்யூஸ்டு கன்ஃபெஷனை பற்றி செக்ஷன் 24 ஆஃப் பாரதிய சாட்சிய அதிநயம்ல சொல்லியிருக்கிறாங்க. இன் ஜாயிண்ட் ட்ரையல் கன்ஃபெஷன் மேட் பை ஒன் ஆஃப் தி அக்யூஸ்டு பர்சன் தி கோர்ட் மே டேக் இன் டு கன்சிடரேஷன் such confession against other accused persons and as well as against such person who make such confession. அதாவது 1 or more அக்யூஸ்டு பர்சன்ஸ் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ட்ரையல் நடக்குது. அதில் ஒரு பர்சன் அதர் பர்சன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு கன்ஃபெஷனை கொடுக்குறாரு அப்படின்னா கோர்ட் அதை அந்த பர்சனுக்கு அகேன்ஸ்டாகவும் எடுத்துக்கும், அதர் பர்சனுக்கு அகேன்ஸ்டாகவும் அந்த கன்ஃபெஷனை எடுத்துக்கும். இதுதான் கோ அக்யூஸ்ட் கன்ஃபெஷன்னு சொல்லுவோம். இது ப்ராப்ளம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா நமக்கே புரியும். ஏ அண்ட் பி 2 பேரும் சேர்ந்து சிஏ மர்டர் பண்ணிக்கிட்டதா ஒரு ட்ரையல் நடக்குது. அதில் ஏ பார்த்தோம்னா அவரும் பியும் 2 பேரும் சேர்ந்து மர்டர் பண்ணதா ஒரு கன்ஃபெஷன் கொடுத்துருக்குறாரு. இதில் சேம் ட்ரையல் நடக்குது, ஏக்கும் பிக்கும் சேம் ட்ரையல் நடக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பார்த்தோம்னா கோர்ட் கன்சிடர் பண்ணிக்கும். செகண்ட் ஒன், ஏ சிஏ மர்டர் பண்ணதா ஒரு ட்ரையல் போயிட்டுருக்கு. ஏ அண்ட் பி 2 பேரும் சேர்ந்து சிஏ மர்டர் பண்ணதா ஒரு எவிடன்ஸ் எடுக்கிறாங்க. பி நானும் ஏவும் 2 பேரும் சேர்ந்து தான் மர்டர் பண்ணதா ஒரு கன்ஃபெஷன் கொடுக்குறாரு. இப்போது கோர்ட் இந்த கன்ஃபெஷனை எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஏ மட்டும்தான் ட்ரையலில் அக்யூஸ்டாக இருக்கிறாரு, பி இதில் கோ அக்யூஸ்டு கிடையாது. ஸோ இது ஒரு கோ அக்யூஸ்ட் கன்ஃபெஷன் கிடையாது. கோ அக்யூஸ்டு கன்ஃபெஷன் சப்ஸ்டான்சிவ் எவிடன்ஸ் கிடையாது. அது ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் இருந்தால் தான் அது ஸ்ட்ராங்காக நிற்கும். எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் கோர்ட்டுக்கு வெளியே கொடுக்குற எல்லாமே எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் தான்.
செக்ஷன் 23 ஆஃப் பாரதிய சாட்சி அதிநியம் கன்ஃபெஷன் டு போலீஸ் ஆஃபீஸரை பற்றி சொல்லுது. நோ கன்ஃபெஷன் மேட் டு ஏ போலீஸ் ஆஃபீஸர் ஷால் பி ப்ரூவ்ட் as against a accused person. ஒரு அக்யூஸ்ட் பர்சன் போலீஸ் கிட்ட போலீஸ் கஸ்டடியில் ஒரு கன்ஃபெஷன் கொடுத்தாருன்னா அந்த அக்யூஸ்ட் பர்சனுக்கு அகேன்ஸ்டாக அந்த கன்ஃபெஷனை ப்ரூவ் பண்ண முடியாது. இதுக்கு 2 எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், அன்லெஸ் இட் இஸ் மேட் இன் தி இமீடியட் பிரசன்ஸ் ஆஃப் எ மேஜிஸ்ட்ரேட் ஷால் பி ப்ரூவ்ட் அகேன்ஸ்ட் ஹிம். போலீஸ் கிட்ட கன்ஃபெஷன் கொடுத்தாலுமே அந்த டைம்ல இமீடியட் பிரசன்ஸ் ஆஃப் தி மேஜிஸ்ட்ரேட் இருந்தார்னா அது அந்த அக்யூஸ்ட் பர்சனுக்கு அகேன்ஸ்டா ப்ரூவ் பண்ண முடியும். செகண்ட் ஒன், எனி ஃபேக்ட் இஸ் டிஸ்கவர்டு இன் கன்சிக்வன்சஸ் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் ரிசீவ்டு ஃப்ரம் தி அக்யூஸ்ட் பர்சன் ஆஃப் எனி அஃபென்ஸ் இன் கஸ்டடி மே பி ப்ரூவ்டு பை தி ஃபேக்ட் டிஸ்கவர்ட் வெதர் இட் அமௌண்ட்ஸ் டு ஏ கன்ஃபெஷன் ஆர் நாட். அக்யூஸ்ட் பர்சன் கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு போலீஸ் ஆஃபீஸர் ஏதாவது ஒரு ஃபேக்ட் டிஸ்கவர் பண்ணார்னா அந்த இன்ஃபர்மேஷனை கன்ஃபெஷனா இல்லையா அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த ஃபேக்டை பயன்படுத்தி நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏங்கிற பர்சன் ஜுவல்லரியே திருடிறாரு, போலீஸ் அவரை கைது செஞ்சிடறாரு. அந்த பர்சன் போலீஸ்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு, நான் தான் திருடினேன், என் வீட்டில் தான் ஒழிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. போலீஸ் ஆஃபீஸர் அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அவர் வீட்டுக்கு போய் நகையும் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. இப்போது போலீஸ் ஆஃபீஸர் அவர் அந்த கன்ஃபெஷனை அந்த ஃபேக்ட் டிஸ்கவர் பண்ணார்ல அதை வச்சு ப்ரூவ் பண்ண முடியும்.